வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இனிய தேதியுடன் மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு இந்த இண்டெக்ஸ் டாப் பெர்ஃபார்மர் அண்ட் டாப் லூசர்ஸ்ல இருக்கிறாங்க. அண்ட் இன்னைக்கு இந்த ஸ்டாக்ஸ் டாப் 5 கெய்னர்ஸ் அண்ட் டாப் 5 லூசர்ஸ்ல இருக்கிறாங்க. அது பத்தியான இன்னைக்கு டீடைல்டு அனாலிசிஸ் பார்க்க போறோம். ஸோ வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற விஷயம் நல்லா புரியும். நான் அரவிந்த், நீங்க பார்க்கறது அரினாவே. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல்ல வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் வீடியோ அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பேரிஷ் மார்க்கெட். ஆல் இண்டெக்ஸ், ஆல் ஸ்டாக்ஸ் எல்லாமே டவுன்ஃபால் பண்ணிக்கிறாங்க. அது பின்னாடி என்ன ரீசன்ஸ் இருக்குது? ஸோ தேர் ஆர் பிக் 5 ரீசன்ஸ் ஃபார் மார்க்கெட் ஃபால். ஃபர்ஸ்ட் இஸ் ஈரான் அண்ட் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ஸ். ஆல் இன்வெஸ்டர்ஸ், ஆல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு ஃபியர்ல இருக்கிற மார்க்கெட்ல வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது ஒரு மேஜர் ரீசன்ஸ் இருக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா செபி எஃப்என்ஓல ஆக்ஷன் எடுத்துக்கிறாங்க. ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ல ஒரு சிலப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எடுத்துக்கிறாங்க. ஸோ அது ஒரு ரீசனா இருக்கலாம் மார்க்கெட் ஃபால்க்கு. தேர்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஸ்லோவஸ்ட் இன் 40 months. ஆல்மோஸ்ட் ஜிஎஸ்டி கலெக்ஷன் ரொம்ப ஸ்லோவா இருக்குது இந்த 40 monthsல. ஸோ அது ஒரு மேஜர் ரீசனா இருக்கலாம். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு சைனா கோட் இன்க்ரீஸ். ஸோ மெனி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இப்போ சேனல்ல இன்வெஸ்ட் பண்றது யோசிக்கிறாங்க. மேபி சைனா ஹேஸ் கெயின்ட் லாட் மச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா பிலோ பாஸ் செப்டம்பர் ஆட்டோ சேல்ஸ் டிக்ளைன் ஆகிது. எவ்வளோ அக்டோபர் அண்ட் நவம்பர் திவாலி மந்த்ல ஸ்டார்டிங் சேல்ஸ் வரணுமோ அவ்வளோ சேல்ஸ் வரல. பிகாஸ் ஆஃப் ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் ஸ்லோவஸ்ட் ஆகுது. ஸோ இது ஒரு 5 பிக் ரீசன்ஸ் ஃபார் மார்க்கெட் ஃபால். நம்ம இப்போ டீட்டெயில் அனாலிசிஸ் பார்க்கலாம் இண்டெக்ஸ் பத்தி. ஸோ ஃபர்ஸ்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் -2.12% ஃபால் பண்ணிடுறாங்க. தட் இஸ் 546 பாயிண்ட்ஸ். அண்ட் நம்ம டியூஸ்டே சொல்லியிருந்தோம், சப்போஸ் இந்த கேண்டல் லோ பிரேக் பண்ணால் ஒரு மேஜர் டவுன்ஃபால் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் கேப் டவுன் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பியரிஷ் மார்க்கெட் தான் இருந்தாங்க இன்னைக்கு. பிகாஸ் ஆஃப் 5 மேஜர் பிக் ரீசன்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஃபால். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை உடச்சிட்டு இங்கே கீழே க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. நாளைக்கு சப்போஸ் ஒரு மார்க்கெட்ல ஃபீர் இருந்ததுன்னா திருப்பி இந்த கேண்டல் லோ பிரேக் பண்ணிட்டு திருப்பி 24,823 வரை போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் -2.04% ஃபால் பண்ணிக்கிறாங்க. தட் இஸ் 1000 பாயிண்ட்ஸ். அண்ட் இந்த கேண்டல் லோ பிரேக் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஃபால் பண்ணிக்கிறாங்க பியரிஷ் மார்க்கெட்ல கேப் டவுன் பண்ணி. அண்ட் இங்க ஒரு சப்போர்ட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட்ல ஃபியர் இல்லைன்னா பியரிஷ் மார்க்கெட் இல்லைன்னா இங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. சப்போஸ் இல்லைன்னா இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டு 49,600 வரை வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேர்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபின் சர்வீஸ் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் -2.43% ஃபால் பண்ணிடுறாங்க. தட் இஸ் 595 பாயிண்ட்ஸ். அண்ட் ப்ரீவியஸ் கேண்டல் லோவை பிரேக் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் பிரேக் பண்ணிட்டாங்க. சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட்ல ஃபியர் இல்லைன்னா திருப்பி இங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைன்னா ஒரு மேஜர் டவுன்ஃபால் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் கேண்டல் லோ பிரேக் பண்ணிட்டு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் -2.40% ஃபால் பண்ணிடுறாங்க. தட் இஸ் 319 பாயிண்ட்ஸ். அண்ட் இங்க ஒரு சப்போர்ட் லெவலில் தான் இருக்கிறாங்க. சப்போஸ் நாளைக்கு இந்த சப்போர்ட்லேருந்து எடுத்து திருப்பி ஒரு புல் பேக் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைன்னா இந்த கேண்டல் லோ பிரேக் பண்ணுறாங்கன்னா ஒரு மேஜர் டவுன்ஃபால் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் கேண்டல் லோ பிரேக் பண்ணிட்டு இன்னைக்கு மேஜர் கேப் டவுனுக்கு அப்புறம் -2.10% ஃபால் பண்ணிடுறாங்க. தட் இஸ் 1769 பாயிண்ட்ஸ். அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலும் பிரேக் பண்ணிட்டாங்க. சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் பியரிஷ் இருந்தாங்கன்னா இந்த கேண்டல் லோ பிரேக் பண்ணிட்டு ஒரு மேஜர் டவுன்ஃபால் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இண்டெக்ஸோட அனாலிசிஸ் பார்த்தாச்சு. இப்போ டாப் 5 கெய்னர் ஸ்டாக்ஸ் எந்தெந்த ஸ்டாக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் பியரிஷ் இருந்தாங்க. இந்த ஸ்டாக்ஸும் அவ்வளோ கெயின் தரல. பட் only one stock JSW Steel has given 1.15% மூவ். தட் இஸ் 11 rupees. நம்ம 30 டேட் சொல்லியிருந்தோம். சப்போஸ் இந்த கேண்டலோட ஹை பிரேக் பண்ணுறாங்கன்னா ஒரு மேஜரான புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் பண்ணுறது பாசிபிலிட்டி. அதே மாதிரி நீ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் புல்லிஷ் இருந்தாங்க கேண்டல். அண்ட் சப்போஸ் நாளைக்கு இந்த கேண்டலோட ஹை பிரேக் பண்ணுறாங்கன்னா 1070 வரை போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் இந்த கேண்டலோட லோ பிரேக் பண்ணுறாங்கன்னா ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாப் 5 கெய்னர் ஸ்டாக்ஸில் only one stocks is there. இப்போ நம்ம டாப் 5 லூசர் ஸ்டாக்ஸ் எந்தெந்த ஸ்டாக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிபிசிஎல் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு -5.27% ஃபால் பண்ணிடுறாங்க. தட் இஸ் 19 rupees. அண்ட் இந்த கேண்டல் லோ பிரேக் பண்ணிட்டாங்க. அண்ட் 2 ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு இன்னைக்கு கேண்டல் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நாளைக்கு சப்போஸ்
ஆயில் அண்ட் கேஸ் செக்டர்ஸ் வந்து பீரிஷா இருக்கிறாங்களா, இந்த கேண்டலோட லோ பிரேக் பண்ணிட்டு 331 வரை வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அங்கேருந்து எடுத்து சப்போர்ட் எடுக்கலாம் அண்ட் ஒரு புல் பேக் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் பின் ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருந்தாங்க அண்ட் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரதுக்கு பாசிபிலிட்டி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டலோட லோ பிரேக் பண்ணிட்டு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் -4.51% ஃபால் பண்ணிடுறாங்க. தட் இஸ் 161 rupees. அண்ட் ஒரு ட்ரெண்ட்ல தான் இருக்கிறாங்க. சப்போஸ் நாளைக்கு வந்து இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்றாங்கன்னா இந்த ட்ரெண்ட்ல சப்போர்ட் எடுத்து திருப்பி ஒரு புல் பேக் போடலாம். அண்ட் 3981 வரை போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா லார்சன் அண்ட் டர்போ எல்டி அண்ட் நம்ம 27 டேட் சொல்லியிருந்தோம். இந்த கேண்டல்ல இருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 2 டேஸாவே ஒரு பீரிஷ் சிக்னல்ல தான் இருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் கேப் டவுன் அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா -4.27% ஃபால் பண்ணிடுறாங்க. தட் இஸ் 155 rupees. அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணிட்டாங்க, இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணாங்க. சப்போஸ் நாளைக்கு இந்த மூவிங் எவரேஜ் 200 சப்போர்ட் திருப்பி ஒரு ரிவர்சல் ஆகலாம், இல்லைனா ஒரு மேஜர் டவுன் ஃபால் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ் பேங்க் ஒரு 3 டேஸ் அவர் ரேடாராக தான் இருக்கிறாங்க. 25 டேட் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, சப்போஸ் இந்த கேண்டலோட ஹை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா ஒரு திருப்பி ரிவர்ஸ் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அங்கேருந்து ஒரு மேஜர் டவுன் ஃபால் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து 30 செப்டம்பர்லேருந்து கீழே டவுன் ஃபால்ல தான் இருக்கிறாங்க. அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் -4.15% ஃபால் பண்ணிடுறாங்க. தட் இஸ் 50 பாயிண்ட்ஸ். சப்போஸ் நாளைக்கு இந்த சப்போர்ட் எடுக்கிறாங்கன்னா ஒரு திருப்பி ஒரு புல் பேக் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இல்லைனா 1125 வரை போறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 27 டேட் சொல்லியிருந்தோம். சப்போஸ் இந்த கேண்டல்ல ஹை பிரேக் பண்ணிட்டு இந்த லெவல் பிரேக் பண்ணிட்டாங்கன்னா ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டா ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி. பட் அகைன் இந்த கேண்டல் லோ பிரேக் பண்ணிட்டு ஒரு பேக் மாதிரி ஒரு கேண்டல் ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் நேற்று பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோட லோ பிரேக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 3.95% ஃபால் பண்ணிடுறாங்க. தட் இஸ் 115 rupees. அண்ட் மூவிங் எவரேஜ் 200 பிரேக் பண்ணிட்டாங்க. நாளைக்கு வந்து இந்த ஸ்டாக் இங்கேயும் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகலாம், இல்லைனா வந்து கீழே வந்து 2655 வரை வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டாப் 5 ரீசன்ஸ் பார்த்தோம் மார்க்கெட் ஃபால் எது காஸ் ஆச்சு. செகண்ட் வந்து இண்டெக்ஸ் பத்தி அனலைசிஸ் பண்ணோம். தேர்ட் டாப் 5 கெய்னர் ஸ்டாக்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் பார்த்தோம். ஃபோர்த் வந்து டாப் 5 லூசர் ஸ்டாக்ஸ் பத்தி பார்த்தோம். ஸோ இதே மாதிரி கண்டென்ட் அண்ட் வேற ஏதாவது டவுட் இருந்ததுதான் உங்களுக்கு ஸ்டாக் அனலைசிஸ் பண்ணோம், வேற ஏதாவது ஸ்விங் ஸ்டாக்ஸ் அண்ட் வேற ஏதாவது கேஷ் ஸ்டாக்ஸ் பத்தி அனலைசிஸ் பண்ணோம், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. அது பத்தியான நாங்கள் டீடைல் அனலைசிஸ் நாங்கள் போடுவோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் வீடியோ அப்டேட் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.